வணக்கம். பேசுவது ராமராஜ், தமிழ் புக் ரிவ்யூ. இன்றைய பதிவில் நம் முன்னோர்கள் பறக்கின்ற தொழில்நுட்பத்தை சார்ந்து பல பல தகவல்களை தந்திருக்கின்றார்கள். அது இன்றைய காலநிலையில் ஒரு 10 நிலைகளாக பிரித்து நான் இங்கு பதிவிட விரும்புகின்றேன். முதலாவதாக, நாம் ஒரு பொருள் பறக்க வேண்டுமென்றால் நம் புவியின் ஈர்ப்பு விசையை தாண்டி அது செல்கின்ற போது அது பறக்கின்ற தன்மையை பெறுகின்றது. அது முதல்நிலையாக கொண்டோம் என்றால் அது நாம் விமானம், ஹெலிகாப்டர் மற்றும் எரியும் பொருட்களை கொள்ளலாம். இரண்டாவது நிலையாக ட்ரோன், ஹெலிகாப்டர் என்ற வகைகளை எடுத்துக்கொள்ளலாம். அவைகள் நின்று நிலையாக ஒரு இடத்தில் நிற்கின்றதோ, நகர்கின்றதோ, வெவ்வேறு திசையில் மாறுகின்றதோ செய்கின்றன. இத்தொழில்நுட்ப சான்றுகள் திப்பு